டான் போஸ்கோ வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். டான் போஸ்கோ வழிகாட்டி இளையோருக்கும் மாணவருக்குமான வழிகாட்டி. டான் போஸ்கோ வழிகாட்டி இஸ் a சென்டர் ஃபார் கரியர் கைடன்ஸ், ட்ரைனிங் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ். 1997 இப்போ 2024 வரைக்குமே 27 ஆண்டுகளாய் இந்த இளைஞர் பணியையும் மாணவர் பணியையும் செய்து வருகிறது. இந்த 28வது ஆண்டிலே இந்த பணிகளை இளையோருக்காகவும் மாணவருக்காகவும் பல்வேறு விதங்களில் செய்து கொண்டு வருகிறோம். ஸோ இந்த ஒரு காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி உதவித்தொகை. ஸோ நிறைய ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் பற்றி நிறைய வீடியோஸ் ப்ரீவியஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போவும் ஒரு சில கல்வி உதவித்தொகைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம காணொலிக்கு போகலாம். எந்த கல்வி உதவித்தொகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25. ஸோ வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 24-25. ஸோ இவங்க ஸ்பெஷலாக 75,000 rupees ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபிசிக்கலாக சேலஞ்சில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கும் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவங்க இந்த ஸ்காலர்ஷிப் வெஸ்டர்ன் டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்போட என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான இறுதி நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27th November 2024. இதுக்கான டெட்லைன் 27 November 2024. ஸோ இந்த நாட்களுக்குள்ள நீங்கள் உங்களுடைய இந்த வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஸ்காலர்ஷிப்காக நீங்கள் அப்ளை பண்ணணும். யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டெம் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் படிக்கிறவங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த ஃபீல்ட்ஸில் நீங்கள் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் பிஹெச்டி டிகிரிஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெம் ஃபீல்டில் சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் பிஹெச்டி டிகிரிஸ் படிக்கக்கூடிய இளையோர் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? ஸோ இதற்கான மற்ற விளக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அந்த டிசபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே போல் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இவங்க இதற்கு முன்னாடி படித்த அவங்களுடைய வகுப்பில், சரிங்களா, அப்ளிகன் மஸ்ட் ஹேவ் செக்யூர்ட் மினிமம் ஆஃப் 50% மார்க்ஸ் இன் கிளாஸ் 12. சரிங்களா? 12ஆம் வகுப்பில் 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அதே போல் ப்ரீவியஸ் செமஸ்டர் ஆர் ப்ரீசீடிங் கிளாஸ். ஸோ முன்னாடி நீங்கள் படித்த அந்த கல்லூரி வகுப்புலேயோ இல்லை அந்த ஒரு படிப்புலேயோ நீங்கள் 50% மார்க்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண எலிஜிபிளாக இருக்கீங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் ஆஃப் வெஸ்டர்ன் டிஜிட்டல் அண்ட் பட்டி ஃபார் ஸ்டடி ஆர் இன்எலிஜிபிள். ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் உங்களுடைய பசங்க படிக்கிறாங்க இல்லை உங்கள் அப்பா வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண எலிஜிபிள். ஸோ இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்குறீங்கன்னு சொன்னால் ரூபாய் 75,000 இதுக்கு கொடுக்குறாங்க. இட்ஸ் அ ஒன் டைம் ஸ்காலர்ஷிப். ஒரு முறை மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இது 100% எதுக்கு கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எஜுகேஷ்னல் எக்ஸ்பென்ஸுக்கு உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அகாடமிக் எக்ஸ்பென்சஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், டிவைசஸ் ஆர் கேட்ஜெட்ஸ் அண்ட் மந்த்லி அலவுன்ஸ், இந்த 4 விஷயங்களுக்காக உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அந்த ரூபாய் 75,000 உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ்டு ஃபோட்டோகிராஃப், அதுக்கப்புறம் கரண்ட் அட்மிஷன் ப்ரூஃப், நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கிங்களோ அதனுடைய கரண்ட் அட்மிஷன் ப்ரூஃப் ஆர் உங்களுடைய அட்மிஷன் லெட்டர், இன்ஸ்டியூஷன் ஐடி கார்டு. சப்போஸ் இன்ஸ்டியூஷன் ஐடி கார்டு கொடுக்கலன்னு சொன்னால் அட்மிஷன் லெட்டர் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதே போல் ப்ரீவியஸ் கிளாஸ் செமஸ்டர் மார்க் ஷீட் நீங்கள் கொடுக்கணும். கடந்த ஆண்டு நீங்கள் படித்த வகுப்பினுடைய அந்த மதிப்பெண் சான்றிதழ்கள் நீங்கள் கொடுக்கணும். அதே போல் பேமெண்ட் ரிசிப்ட்ஸ், நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது அந்த எஜுகேஷனல் எக்ஸ்பென்ஸ்க்காக. ஸோ அந்த டியூஷன் ஃபீஸோ, ஹாஸ்டல் ஃபீஸோ, புக்ஸோ, ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அதனுடைய அந்த அகாடமிக் இயர்க்காக நீங்கள் பே பண்ண பேமெண்ட் ரிசிப்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அதே போல் போனஃபைட் லெட்டர் ஃப்ரம் த காலேஜ்,
போனஃபைட் லெட்டர் ஃப்ரம் த காலேஜ். இந்த இவ்வளோ ஃபீஸ் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இந்த இத்தனாவது வருஷம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயிலோட இந்த போனஃபைட் லெட்டர் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும். கிளாஸ் 12th மார்க் ஷீட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, மேபி பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய பாஸ்புக், பேங்க் பாஸ்புக், அதாவது எந்த அப்ளிகண்ட்டோட இருக்காங்களோ அவங்களுடைய பேங்க் பாஸ்புக் கொடுக்கணும். இதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் கொடுக்கணும், டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி. சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்கல் டிசபிலிட்டியோட நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு ப்ரூஃப் ஒன்று வச்சுருப்பீங்க, ஐடி கார்டோ இல்லை அந்த சர்டிஃபிகேட்டோ வச்சுருப்பீங்க. அதே போல் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றதுக்கான ப்ரூஃபோ சர்டிஃபிகேட்டோ வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய காப்பியை வந்து நீங்கள் கம்பல்சரி சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணாதான் நீங்கள் இந்த வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு உங்களால் என்ரோல் பண்ணவோ அப்ளை பண்ணவோ முடியும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டி ஃபார் ஸ்டடி, சரியா, இந்த buddyforstudy.comல நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜ், இந்த வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபார்ம் பேஜுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அங்கே அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட், சரிங்களா, உங்களுடைய இமெயில், மொபைல் நம்பர் ஆர் ஜிமெயில் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இதை நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஸ்காலர்ஷிப் பேஜில் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதே போல் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். உங்களுடைய மார்க் ஷீட்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. அந்த டீட்டெயிலை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸில். தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அதுக்கு நீங்கள் அப்செட் கொடுக்கணும். தென் இது முடித்த பிறகு நீங்கள் அப்ளிகேஷனை என்ன பண்ணலாம், ப்ரிவ்யூ பண்ணலாம். ப்ரிவ்யூ பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் இதில் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், சப்மிட் பட்டன் கொடுக்கணும். ஸோ சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் வந்து வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை ஆகிடும். அதற்கு தகுதியில் ஒரு நபராக இருந்தீங்க, ஒரு இளையோராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சேரும். கண்டிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு அரிய வாய்ப்பை தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான இறுதி நாள் 27 நவம்பர் 2024, சரிங்களா. ஸோ இந்த நாளுக்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் படிப்பிற்கும் ஒரு சிறந்த ஒரு உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி.